பெரியகுளம் கௌமாரியம்மன் கோவில் ஆனி திருவிழாவின் ஒரு பகுதியாக கம்பம் நடுதல் விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கௌமாரியம்மன் திருக்கோயில் பெரியகுளத்தின் கிராம கோவிலாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் வருடம் தோறும் ஆனி மாதத்தில் ஆனி பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். இத்திருவிழாவினை முன்னிட்டு கம்பம் நடுதல் மற்றும் சாட்டுதல் நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. பெரியகுளம் வடகரையிலுள்ள பூசாரியின் வீட்டிலிருந்து கம்பம், முளைப்பாரிகள் ஊர்வலத்துடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கௌமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் கம்பத்திற்கு பால், தயிர், திருமஞ்சனம், பன்னீர், இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்த பின் கம்பம் நடுதல் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழா சாட்டுதல் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த சாட்டுதலுக்கு பின்னர் கோவிலில் கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து அன்றிலிருந்து சாமி, சிம்ம வாகனம், ரிஷப வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் திருவீதி உலாவரும். இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 16ஆம் தேதி பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். கம்பம் நடுதல் மற்றும் சாட்டுதல் நிகழ்வினை முன்னிட்டு பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செய்திக்காக பெரியகுளத்திலிருந்து மணிகண்டமூர்த்தி. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரி ஏந்துங்கம்மா. வந்து தாயவள பாருங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா.